லவ் யூ வருண். மீ டூ. பரவாயில்ல அண்ணாமலை, ஒர்க் அவுட் ஆகுது. வருண் ரொம்ப மாறிட்டான். வெண்ணிலா மேல பாசமா இருக்கான். இல்லக்கா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன அண்ணாமலை சொல்ற? ஆமாக்கா, வருண் ரொம்ப பிடிவாதக்காரன். அவன் வெண்ணிலா கிட்ட இவ்ளோ க்ளோஸா பேசுறானா அதுதான் நம்ப முடியல. சந்தேகமாவே இருக்கு. இல்லையே அண்ணாமலை, வருண் பேசுறதுல நல்ல மாற்றம் தெரியுது. அவன் பாசமா பேசலக்கா, பாசமா பேசுற மாதிரி நடிக்கிறான். நம்ம உண்மையா ஒருத்தரை நேசிச்சா அவங்கள கஷ்டப்படுத்தினதை நினைச்சு முதல்ல கண்ணீர் தான் வரும். வருண் வெண்ணிலாவ நிறைய கஷ்டப்படுத்திருக்கான். ஆனா ரொம்ப கேஷுவலா வெண்ணிலா கிட்ட அன்பா பேசுறான். அங்கதான் எனக்கு சந்தேகம் வருது. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சரியில்லை. வருண், நீங்க எப்பவுமே என்னை இதே அளவுக்கு லவ் பண்ணுவீங்களா? நம்ம லைஃப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், ஸ்டாப் இட் வெண்ணிலா. ஏதோ ஆக்டிங்காக இப்படி எல்லாம் பேசுவேன்னு பார்த்தா நீ உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இல்ல வருண், நான் நிஜமா சும்மா தான் கேட்டேன். நான் பார்த்தா சும்மா கேட்ட மாதிரிலாம் தெரியல. எத்தனை நாள் இந்த பிளான் பண்ண? என்ன பிளான்? ஏய், சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காத. எங்க அம்மா கிட்ட சொல்லி நீ தானே இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்க. கரெக்டா இந்த டைமுக்கு வர சொல்லி என்ன நடிக்க சொல்ற மாதிரி என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கேன். சத்தியமா இல்லைங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நடிக்காத. கேட்டீங்களாக்கா? நான் சொன்னேன்ல, அவங்க 2 பேரும் இன்னும் சமாதானம் ஆகல. அவங்களுக்குள்ள பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது அண்ணாமலை? இவங்களை எப்படி ஒண்ணு சேர்க்கிறது? எனக்கும் அதான்க்கா புரியல. ப்ராமிஸா இல்ல வருண், இது அத்தைங்க பண்ண ஏற்பாடு.